ஹரி ஓம். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்த சேலத்தில் மிக அமைதியான சூழ்நிலையில் ரம்மியமான இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கிறது. அது எப்படி போகணும்னா, இப்போ பார்க்குற ரோட்டில் இருக்கிற 5 ரோடு பக்கத்தில் டிமார்ட் இருக்குங்க. ஒரு பக்கம் இந்தியன் ஆயில், ஒரு பக்கம் பாருங்கள் சிறு தொழில் அந்த போர்டு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரோடு பிரியும். இப்போ பாருங்கள், இந்த பைக்காரர் உள்ளே போகிறார் இல்லையா, அந்த ரோடு வழியாக நம்ம உள்ளே போகணுங்க. உங்களுக்கு இந்த பக்கம் சைடில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா டிமார்ட் அதனுடைய பேர் காட்டுறேன் பாருங்கள், அந்த கடை இருக்கும். அந்த டிமார்ட்டை ஒட்டின மாதிரி இருக்கிற ரோடு வழியாக உள்ளே போகணுங்க. இது ஒரு அப்ரோச்மெண்ட். அப்படி இல்லைன்னா நம்ம சிவாய நகர் வழியாக போகலாம். பட் இந்த டிமார்ட் ரோடு ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ளே போய் கோவிலை சேர வேண்டிய இடம். அந்த கோவிலுக்கு பஸ்ஸு ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. நம்ம 2 வீலரில் தான் போகணும். இல்லைன்னா 5 ரோட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி 3 ரோடு பிரியுங்க. இந்த இடத்துல நீங்கள் நேராக போயிடக்கூடாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கும். அந்த ரோடு வழியாக தான் நம்ம அந்த கோவிலை போய் சேர முடியும். இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாதை இதிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் போனாலே வலது கைப்பக்கம் நமக்கு அந்த அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் சின்மயா மிஷன்ஸ், இந்த குருஜியோடைய புகைப்படத்தோட இதில் இருக்கும். ஏரிக்கரை ரோடு, சிவாய நகர், ரெட்டியூர், சின்மய கைவல்யா மிஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மலை ஏறி வரத்துக்கு அந்தரம் கட்டப்பட்ட அமைதியான சூழல். இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ், கோவிலுடைய பேக் சைடு வியூ பார்க்கணும். உள்ளே போய் இந்த இடத்துல டர்ன் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி சேலத்தில் சின்மயா கைவல்யான்னு சொல்லி பிரம்மகிருஷ்ணருடைய ஒரு கோவில் இருக்குது. 5 ரோடு டிமார்ட் ஒட்டின மாதிரி இருக்கிற சந்தில் அந்த ரோட்டில் உள்ளே வந்தோம்னா இதுக்கு ரீச் ஆகலாம். இந்த கோயில் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. பக்திக்கு உண்டான இடமாகவும் விளங்குது. நிறைய சொற்பொழிவுகள் அப்பப்போ நடக்கும். ஆன்மீக நண்பர்கள் இருந்தால் இந்த கோவிலை பார்க்கலாம். வாங்க கோவிலை சுற்றி பார்க்கலாம். ஹாய். ஹாய் வீவர்ஸ், இது கோவிலினுடைய வெளிப்புறம். அங்கே தெரிகிற அந்த கேட்லேருந்து உள்ளே வந்தோம்னா அந்த கோவிலுடைய சைடு வியூ இது. ரொம்ப ரம்மியமான அமைதியான சூழலில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவங்க ஒரு ஸ்கூலும் நடத்துகிறாங்க. அது இந்தியா முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இருக்குது, சேலத்துலேயும் இருக்குது. கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் 18 நாடுகளில் இதனுடைய கிளைகள் பறந்து விரிந்திருக்கு இந்த சின்மயா மிஷன்ஸு. அந்த கோவிலுடைய வெளிப்புற தோற்றம். இந்த அறிவிப்பு இருந்ததுன்னா பலகையில் எழுதி போடுவாங்க. அமைதியான சூழல். உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி பாதரட்சை செருப்பு விடுறதுக்கு உண்டான இடம் இருக்கும். எட்டு போட்டு பழகணும்னா அதுக்காக கிருஷ்ணரை வச்சு ஒரு பக்கம் அன்னப்பக்ஷி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே எட்டு போடலாம். துளசி செடியாக இருக்குது. சைடில் ஃபுல்லாக துளசி செடி பெருமாளுக்கு உண்டானது. வந்தோம்னா இங்கே துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய அந்த இது இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே சிவன், சிவலிங்கமாகவும் மேலே சிவன் இமயமலை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரியான திருக்கோலத்தில் இருக்குது. இதை ஒட்டி வில்வ மரம், சிவனுக்கு உண்டான அந்த வில்வ மரம், வில்வம் பழம் இருக்குது. அப்படி வந்தோம்னா கைவல்ய மகா கணபதி,
கைவல்ய ஆஞ்சநேய சுவாமி. முடிச்சுட்டு வந்தோம்னா ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொன்றும் எழுதி வச்சுருக்காங்க. கர்மயோகம், விவேகம், வைராகியம், சம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, இது இந்த பக்கமும் எழுதி வச்சுருக்காங்க. கோவிலில் உள்ள நுழையக்கூடிய இடம். இந்த கோவிலினுடைய சிறப்பு, இந்த திருக்கதவுல கிருஷ்ணருடைய லீலைகள், தச அவதாரங்கள், அஷ்டலக்ஷ்மி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நவகிரகங்கள், இது எல்லாமே அழகாக இதில் அவங்க செதுக்கியிருக்காங்க. அதற்கு அழகான செப்பு தகடுகளில் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கோவில், பிரம்மகிருஷ்ணருடைய கோவில். இது மாதிரி இந்த சின்மையா பறந்து விரிந்திருக்கு. அதோடைய ஆலமர கிளையுடைய படம் தான் இது. மிக அமைதியான சூழல், அருமையாக இருக்கும். பிரம்மகிருஷ்ணர் வேறு எங்கேயுமே இல்லை இந்த மாதிரியான ஒரு பிரம்மகிருஷ்ணர். மிக அழகாக இருப்பார். ராஜ ஓம் ஸ்ரீ பிரம்மகிருஷ்ணாய நமஹ. அலங்காரத்தில் உட்கார்ந்துருக்கார். ஹரி ஓம். இந்த கோவிலில் 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மர சிற்பங்கள் இப்போ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி அழகான கிருஷ்ணருடைய அந்த லீலைகளும் அவருடைய குழந்தைத்தனத்திலே அவர் செய்த அந்த வேடிக்கையான விளையாட்டுக்களையும் அழகாக மரச்சித்திரமாக வைத்திருப்பார்கள். கண்ணனுடைய பிறப்பிலிருந்து அவர் ஒவ்வொரு அசுரர்களை வதம் செய்யக்கூடியவைகளை மிக அழகாக இங்கே மரச்சிற்பமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடம் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். சேலத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னா இருக்குது, நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு இங்கே ரம்யமான அமைதியான சூழ்நிலை இருக்கும். பக்தியில் நம்ம தியானம் தாராளமாக இங்கே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த சின்மயா மிஷனுடைய குருஜி சின்மயானந்த சத்குரு. ஓம் ஸ்ரீ சின்மயானந்த குருவே நமஹ. இது அவருக்கு அப்புறம் வந்து தேஜுமயானந்தா, சின்மயானந்தாவுக்கு அடுத்த குருஜி. இந்த கோவிலுக்கு நீங்கள் எத்தனை மனக்கவலையோடு வந்தாலும் உங்களுடைய மனக்கவலைகள் அத்தனையும் போகும். அமைதியான சூழ்நிலை இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மனசு குழந்தை மனசாக மாறும். கவலையே இல்லாத
குழந்தை மனசாக மாறும் இந்த பிரம்மகிருஷ்ணருடைய கோவிலுக்கு வந்து பாருங்கள். உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு லேசாகி குழந்தைத்தனமான கள்ளம் கபடமில்லாத மனமாக மாறும் என்பதை நேரில் வந்து பார்த்தால் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். வாங்க, இந்த கோவிலுக்கு அவசியம் பிரம்மகிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ பிரம்மகிருஷ்ணாய நமக. கோவிலில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனமயமாக கோயிலுக்கு உண்டான பழம், பூச்செடி வகைகள்லாம் சைடில் வச்சுருக்காங்க. ஹரி ஓம். பிரம்மகிருஷ்ணரை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைதியான ரம்யமான சூழ்நிலையில் இருக்கிற இந்த பிரம்மகிருஷ்ணரை அவசியம் ஒரு முறை வந்து பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். பிரம்மகிருஷ்ணருடைய அருளை பெறுங்கள். ஓம் ஸ்ரீ பிரம்மகிருஷ்ணாய நமக. மற்றும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம்.